பஸ் ஃபைட் வந்து ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒரு இந்த ஆடோட விஷயத்துல அந்த மாதிரி விஷயம் தானே அது. அவ்வளோ பெரிய நடந்து அதுலேருந்து தானே பில்ட் ஆகும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வர கலவரங்கள் எல்லாமே இதை நோக்கியே போயிட்டு இருக்கும்ல. அதனால் அந்த சீன் எனக்கு ரொம்ப இன்டென்ஸாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இன்டர்வல் ஃபைட் சீனு, அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் இவங்க அனுப்மாவோட அப்புறம் வந்து இவங்க 2 பேரோட அந்த லவ் ஸ்டோரி, இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த அந்த இதில் என்னது சிலுவேட்டில் நின்றுக்கிட்டு பின்னாடி வந்து அந்த இதெல்லாம் பஞ்சு மாதிரிலாம் ஒன்று பறந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி ஷாட்டு. அந்த இதில் வந்து கொஞ்சம் அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கலான்னு, அந்த விஷுவல்ஸ் வந்து நல்லா இருக்கும். எனிவே சினிமாட்டோகிராஃபர் வந்து அதை எடுத்திருப்பாங்க, அந்த லொக்கேஷனுமே அந்த வயல்வெளி நல்லா இருக்கும், அது பபிள்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா. ஆனால் அதை செதுக்குனது கடைசியில் பார்த்தா நீங்களே தான் இருப்பீங்க. ஒரு விஷுவல் ட்ரீட் எங்களுக்கு கொடுத்தது நீங்கள் தான் இருப்பீங்க. அது எப்படி நீங்கள் பண்ணீங்க, அதை எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த மாதிரி அந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க அப்படியே அனுபவமாக அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, அது பபிள்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும். அது மேக்கிங்கில் அவங்க பண்ணியிருக்கலாம். அந்த டேபிளில் வந்து நீங்கள் எப்படி எதை மாற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டு அதை மாற்றினீங்க? டேபிளில் வந்து ஆக்சுவலாக அது வந்து வெறும் சிங்கிள் சீனாக மட்டும் இருந்துச்சு. அவங்க வந்து அனுப்மாவும் ரஜிஷாவும் அந்த ஆற்று ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, பேசக்குள்ளே வந்து உனக்கு எப்படி இப்போலாம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கும் இருக்குது சின்ன வயசுலேருந்து. சீனா மட்டும் இருந்துச்சு. அந்த இடத்துல எப்படி மாண்டேஜஸை இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மியூசிக்கலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நானும் பிளான் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது தான் அந்த மாண்டேஜஸ். அது அந்த டைம்லேயே வந்து அவன் வீட்டில் அந்த சண்டை முடிஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பார்.